வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் இடி சாம்பார். இது தை பொங்கல் அன்றைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் சாம்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் சாம்பாருக்கு தேவையான பொருள் பார்ப்போம். தக்காளி 1/4 கிலோ, கத்திரிக்காய் 1/4 கிலோ, பீன்ஸ் 100, முள்ளங்கி 1, வாழைக்காய் 1, பச்சை மிளகாய் 50 கிராம், அவரைக்காய் 50, சீனரிக்காய் 50, 2 உருளைக்கிழங்கு, சேமக்கிழங்கு 1/4 கிலோ, சிறுகிழங்கு 1/4 கிலோ, சேனக்கிழங்கு ஒரு துண்டு, பூசணிக்காய் ஒரு துண்டு, கேரட் ஒரு 100, புடலங்காய் 1, சவுச்சவ் 1, டர்னிப் 1, வெண்டைக்காய் 100, துவரம்பருப்பு 500, வெங்காயம் 1/4 கிலோ, 2 பூண்டு, காயம் சின்ன ஸ்பூனுக்கு 2 போடுங்க, மல்லி 6 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வத்தல் ஒரு 20, அரிசி 1 ஸ்பூன், உளுந்த பருப்பு தாளிக்க 1 ஸ்பூன், 20 கிராம் புளி, மல்லி, கருவேப்பிலை, தேவைக்கு உப்பு, வெங்காயம், பூண்டு, காயப்பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தண்ணி ஒரு சொம்பு ஊற்றுறேன். இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். பருப்பு வெந்துச்சு. இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாம். அரை ஸ்பூனு மல்லி, டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, அரிசி 1 ஸ்பூன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜென்டலாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வத்தல் போட்டு ஜென்டலாக ஃப்ரை பண்ணிக்கலாம். காய பவுட்ரு 2 ஸ்மால் டேபிள் ஸ்பூன். கட்டிக்காயாக இருந்தால் கட்டிக்காயம் போட்டுக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் போட்டு வேக விட்டுறோம். 5 சம்பு தண்ணி. மஞ்சள் பொடி 2 ஸ்பூனு, காயம் 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன், உப்பு தேவைக்கான உப்பு, கல் உப்பு போட்டுக்கணும். வறுத்த மசாலா, நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக
காய்கறியை வேக விட்றோம். வந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ராசமல் போயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவியெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போ மல்லி இலை போட்டுடலாம். குழம்பு ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு உளுந்து பருப்பு, வத்தல் போட்டோம். நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் தான் கசப்பு தன்மை போகும். வத்தல் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காயம் 1 ஸ்பூனு. காய்நெல்லாம் போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ குழம்புல ஊற்றிடலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செய்து பார்த்துவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவை கூறுங்கள். மறக்காமல் அன்பு மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.